அவருக்கு 10 வயசில் அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவர் லோன்லியாக அவர் லைஃப் ஆனது காரணமே அதுதான். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவருக்கு பழக தெரியாது. அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா பொண்டாடி பின்னாடியே சுற்றுறாருன்னு. அத்தான் வாங்க வாங்க. A man behind the women. நான் மட்டும் இல்லை, எல்லா பொட்டிக் ஓனர்ஸும் உங்களுக்கு பலன் விற்றுட்டு நீங்கள் 1000 பேர் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா எங்களுடைய வேலையே கெட்டு போயிடும். நான் ஒரு எக்ஸ்போ போகிறேன்னா ஐம் கெட்டிங் 10,000 to 15,000 பீப்புள் க்ரௌட் அந்த 3 days. என்னோட வால்யூமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். அவனுக்கு முதுகெலும்பே கிடையாதா, உன் பின்னாடியே சுற்றுறான், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ். அவருக்கு நெகட்டிவாக என்ன வேணால் சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவரை சொன்னேன்னா விட மாட்டேன். யூடியூப் சேனல் யாரெல்லாம் கண்ணால் பார்க்காம அதை எழுதுனாங்களோ அவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இன்னைக்கு உங்க பார்ட்னரை பார்த்து அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எனக்கு டெய்லி அவங்கள அழகா பார்த்து இம்பார்ட்டன்ட் டேக்கு உங்க பார்ட்னரை விஷ் பண்ண மறந்துருக்கீங்களா? நான் பர்த்டேக்கே விஷ் பண்ணல, மறந்துருக்கேன். இது பெருமை இல்லை. எமோஷனல் ப்ரொபோசல். லக்ஷ்மி புட்டிக்கின் உரிமையாளர் திருமதி ஆனந்தி அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 வணிக சிகரம் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். சாரிலாம் பிஸ்னஸ் அப்படின்னா ஆண்கள் மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த ஒரு இடம் இல்லையா? ஸோ சாரி பிஸ்னஸ்னால் அந்த கடைக்கு போவோம், எடுப்போம், இது மட்டும்தான் இருந்தது. நிறைய பேர் சாரி உடுத்துறது வந்து பெண்களாக இருந்தாலும் அந்த கடை வச்சிருக்கிறது ஆண்கள் மட்டுமே இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணது சாரி பிஸ்னஸில் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம சொல்லலாம் லக்ஷ்மி பொட்டிக் ஆனந்தி தான் இல்லையா? அது தொடர்ந்து அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து அந்த மாதிரி எக்ஸ்போ போடுறதுலேருந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷன் உங்களுக்கு எப்போ வந்தது? நானும் என் அண்ணாவும் கொஞ்சம் அடிக்கடி இந்த பாண்டி பஜாரில் ஆட்ஷிப்ஸ் வாசலில் உட்காந்து பேசுகிற வழக்கம். பசங்கள்லாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணங்களோ அந்த மாதிரி. அப்படி ஒரு நாள் வந்து நான் கேட்டேன், பிஃபோர் லாக்டவுன் முன்னாடி நம்ம அந்த மாதிரி ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இனிமேல் ஆன்லைன் தான் பூம் அப்படின்னு. என்னுடைய ஒர்க் பார்த்துக்கிட்டே தான் நான் கொஞ்சம் சாரீஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஆன்லைனில் கான்டென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணி பண்ணது தான். அப்படி தான் 2021 ஸ்டார்ட் பண்ணோம். நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தனியாக தெரியணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொன்னால் இந்த மாதிரி கான்டென்ட்லாம் பண்ணலாம், ரயில்வே ஸ்டேஷனில் வீடியோ எடுக்கிறது, மக்களோட டைரெக்டாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது, ரொம்ப அவங்களே காய்கறி வாங்க போகிறது, மார்க்கெட் போகிறது, ஸோ அந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் குரூப்பில் நீ ஸ்கூலில் செம்மையாக டான்ஸ் ஆடுவல, எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த மனசில் டான்ஸ் பண்ணோம். ஸோ இப்படி யூனிக்காக தெரியணும்னு பண்ணிட்டு தான் ஆன்லைனில் ஓனாக பண்ண கண்டென்ட் தான் இதெல்லாம். இல்லை, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வியே இருக்குது. சில்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது ஒரிஜினல் சில்க்னோட வேறு, அதாவது ஒரிஜினல் சில்கா டூப்ளிகேட் சில்காட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி தான். இல்லை, எல்லாத்துக்குமே நமக்கு சில்க் மார்க் டேக் இருக்குது. அந்த டேக்கோடு தான் நம்ம செக் பண்ணி தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு QR இருக்கும், அதில் ஸ்கேன் பண்ணால் யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் இட். இப்போ நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணாலும் திட்டுதான். அதுவும் நீங்கள் பிஸ்னஸே சோஷியல் மீடியா தான் ஒரு மெயின் பிளாட்ஃபார்மாக எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ இப்போ சாரி நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற பதில் என்ன? சரி, சோஷியல் மீடியான்றனால நீங்கள் நேரில் பார்த்து வாங்கல, கேப்சர் பண்ணுறது எய்தர் கேமரா ஆர் ஐஃபோன். எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்டு, அவங்க ஃபோனில் பலன்னு தெரிவேனா, ஐஃபோனில் எப்படி இருக்கணும் அப்படி தான் தெரியுறேன். ஸோ ஒரு மொபைல்லையும் வேரி ஆகுது, டிஸ்பிளேயில் கொஞ்சம் லைட் கலர் வேரியன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீ ஸ்டூடியோ லைட்டில் ஏன் எடுக்கிற, சன்லைட்டில் எடுங்க அப்படின்னு. வயலட் கலர், பீகாக் கலர்லாம் சன்லைட்டில் தான் தப்பாக தெரியும். நான் அது எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் சன்லைட்டில் எடுக்கும்போது சன்லைட் அப்படின்றது நம்ம ஸ்டூடியோ லைட்டை விட 10 மடங்கு அதிகம். ஸோ ஓவர் பிரைட்டில் காமிக்கிறதே சன்லைட் தான். உங்களுக்காக தான் நான் அவுட்டோர் ஷூட் பண்ணுறேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டூடியோ லைட் தான் ரொம்ப பர்ஃபெக்ட். நான் மட்டும் இல்லை, எல்லா பொட்டிக் ஓனர்ஸும் உங்களுக்கு பலன் விற்றுட்டு நீங்கள் 1000 பேர் ரிட்டர்ன் போட்டிங்கன்னா எங்களுடைய வேலையே கெட்டு போயிடும். அதையே செய்ய போகிறோம். நான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறேன். நான் ஒரு எக்ஸ்போ போகிறேன்னா ஐம் கெட்டிங் 10,000 to 15,000 பீப்புள் க்ரௌட் அந்த 3 days. என்னோடய வால்யூமே நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். எப்படி வருவாங்க? ஸோ அதனால் கண்டிப்பாக ஆன்லைன்னும் போது நீங்கள் கொஞ்சம் ஒரு பேசிக்
தெரிஞ்சுக்கணும், ஒரு லைட்டாக வேரிய இது இருக்கும். ஓப்பன் வீடியோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். எல்லாரும் என்ன நார்ம்ஸ் வச்சுருக்கோமோ அதான் நாங்களும் வச்சுருக்கோம். கண்டிப்பாக ரிட்டன் எடுப்போம். பட் நீங்கள் கல்யாண வீட்டுக்கு கட்டிட்டு போயிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா எப்படி நாங்கள் வாங்கிப்போம் இல்லையா? அதுவும் பண்ணுறீங்க. பட் இன்னொரு கேள்வி முக்கியமாக கேட்கணும் அப்படின்னா, சோஷியல் மீடியா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு ஒரு பயம் என்னென்னா, ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலே பயந்துடுறாங்க, இல்லை அது வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களை பற்றி வந்த ஒரு ரூமர், பெரிய ரூமர், அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணது. எனக்கு என்ன ஹர்ட் ஆச்சுன்னா, என்னை பற்றி வந்தோடனே நான் என்னை பற்றி கேட்டேன்ல, அப்போ நான் அழலை. ப்ராமிஸ், நான் அழலை. ஒரு வீடியோவில் என் ஹஸ்பண்ட் அவங்கள தப்பாக சொல்லிட்டாங்க. அது வந்து எனக்கு எப்படி ஹர்ட் ஆச்சுன்னா, அவருக்கு 10 வயசில் அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து நினச்சா இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் இவருக்கு 10 வயசு, அவங்க தம்பிக்கு வந்து ஒரு 7 வயசு. அவர் லோன்லியாக அவர் லைஃப் ஆனது காரணமே அதுதான். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவருக்கு பழக தெரியாது. நான் என் லைஃப்பில் பார்த்த ஒரு ஜெம்மு எங்களுக்கு. எப்போ ஏற்கனவே அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா, பொண்டாடி பின்னாடியே சுற்றுறாருன்னு. இங்கே அவருக்கு ஒர்க் இருக்குது, அவர் என் பின்னாடி சுற்றலை. ஹீ இஸ் ஆல்சோ டூயிங் மாடலிங் நவ். அத்தா அஃபிஷியல்னு ஒரு பேஜே அவர் நம்பி நாங்கள் ஓப்பன் பண்ணி வி ஆர் செல்லிங் ஆல்மோஸ்ட் 1500 to 2000 ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் இன் அ மந்த். இப்போது அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம் அவரை. அவர் தான் என்டையராக எங்களை சிஸ்டம் பண்ணியிருக்காரு. எங்களோட 4 வேர்ஹவுஸில் இருக்க ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவர் தான். ஸோ ஐடியில் என்ன பண்ணாரோ அதை பண்ணுறாரு. அவங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு மனுஷன் பையனை இந்த மாதிரி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவார். அவரை யோசிச்சிங்களா? அவரை பற்றி தப்பாக பேசும்போது அவர் எவ்வளோ லோன்லியாக அவர் அப்படி படிக்க வச்சுருக்காரு 2 பேருமே. இவரும் சரி, என் பிரதர்ன்லாவும். ஒய்ஃபை இப்படி தான் பார்த்துக்கணும், பெண்களை இப்படி தான் மதிக்கணும்னு சொல்லி கொடுத்த அந்த அப்பாவுக்கு பிறந்த பையனை பேசினவங்கள எப்படி இருக்கோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் யாரும் வீடியோ போடக்கூடாது சொன்னாங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக நான் போட்டேன். யூடியூப் சேனல் யாரெல்லாம் கண்ணால் பார்க்காம அதை எழுதுனாங்களோ அவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணேன். அதை பேசினவங்க மேலே பண்ண மாட்டேன். யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், நீ கேட்பியா? நீ விசாரிக்கணும் இல்லையா? ஸோ அவரை பேசும்போது எனக்கு ரொம்ப வலிச்சுதுங்க. ஏன்னா அம்மா இல்லாமல் 10 வயசுலேருந்து அவர் தனியாக வளர்த்த ஒரு இன்னொரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு பையன்தான் அவர். என்ன வேணால் சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவரை சொன்னேன்னா விட மாட்டேன். ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, இன்றைக்கி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ பெண்கள் நாளைக்கு படித்து வெளியில் வந்து வேலைக்கு போகும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க, போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அத்தானை இங்கே கூப்பிட்டுலாமா? அத்தா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் பிரதர். எஸ், a man behind the women. அதாவது வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு அழகிய அத்தான் அப்படின்னே சொல்லிடலாம். சூப்பர். எப்படி இருக்கீங்க பிரதர்? தேங்க்யூ பிரதர், இங்கே கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் உங்கள் பார்ட்னர் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு ரோஸாக நான் பிடுங்கிடுவேன். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். உங்கள் பார்ட்னர் இந்த 30 நாளில் உங்களை ஊட்டி விட்டுருக்காங்களா? இல்லை. அப்போ கொடுங்க. ஏன்னா ஊட்டி விடல நீங்கள்? அதெல்லாம் ஊட்டி விட மாட்டீங்களா? ஊட்டி கொடைக்கானல் மட்டும் போகிறீங்க, ஊட்டி விட மாட்டீங்களா? உங்களோட பார்ட்னர் தூங்கிட்டே இருக்கும்போது அவங்கள ரொம்ப நேரம் பார்த்து ரசிச்சிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன், அடிக்கடி பண்ணுவேன். அவங்க பண்ணுவாங்க. அவர் பண்ண மாட்டாரு. அப்ப ரோஸ் கொடுங்க. அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க ரோஸ் எனக்கு கொடுங்க பாஸ். நீங்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து, இன்னைக்கு உங்க பார்ட்னரை பார்த்து அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? கொடுங்க, ரோஸை கொடுங்க. கொடுங்க. நீங்க சொல்வீங்களா? நீங்க சொல்வீங்களா? சொல்வேனே. அடிக்கடி கொடுங்க. எனக்கு டெய்லி அவங்கள அழகா பார்த்து அப்படின்ற மாதிரி தான் டெய்லி அழகா பார்த்து கூட சொன்னதில்லை. அதாவது என்னன்னா, பசங்க வந்து உள்ளே வச்சிருப்போமா, சரி இருந்துட்டு போகுது, அது மங்கிடும். அப்புறம் உள்ள இருந்துச்சு என்னைக்காச்சும் இது ஓவர்ஃப்ளோ ஆகும். அவ்வளவுதான். உங்க பார்ட்னரோட போனை அவங்க இல்லாத டைம்ல செக் பண்ணிருக்கீங்களா? இல்லவே இல்லை. சூப்பர், வெரி குட், வெரி குட். இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுக்கு ஒரு ரோஸ் கொடுத்துடலாம். திருப்பி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா கை ஃபுல்லா ரோஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் டேக்கு உங்க பார்ட்னரை விஷ் பண்ண மறந்துருக்கீங்களா? மறந்துருக்கேன். நான் பர்த்டேக்கே விஷ் பண்ணல, மறந்துருக்கேன். இது பெருமை இல்லம்மா. இல்ல, மறந்துருது. அதுதான். அப்ப கொடுங்க ரோஸை. லாஸ்ட் 30 டேஸ்ல உங்க பார்ட்னர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களா? நான் நிறைய பண்ணுவேன். நான் நிறைய பண்ணுவேன். அவரும் பண்ணுவாரு. பண்ணிருக்கீங்க. எந்த விஷயத்துக்குலாம் அப்ரிஷியேட் நிறைய பண்ணுவாரு. நிறைய டெய்லி அவங்க நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் ஒன்று தப்பாக நினச்சிட்டு இருப்பேன், பட் அவங்க சூப்பராக பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஒரு வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரோவெட் ஒரு இன்ட்ரோவெட் இருந்தால் இப்படி தான். ஒன்றுமே ஒருத்தவங்க வந்து ரொம்ப பேசுகிறாங்க, ஒருத்தவங்க பேசவே மாட்டாங்க. பட் இட்ஸ் அ குட் காம்பினேஷன். ஓகே, இந்தாங்க அப்ரிஷியேட் பண்ணனால திருப்பி உங்கள் கையில் கொடுத்துட்றேன். அடுத்து,
பார்ட்னர் உங்க மேல எவ்வளோ லவ்னு வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது பார்ட்னர்ஸ் மேல ரொம்ப லவ் ஆமா வச்சிருக்கீங்க. நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவேன் கேளுங்க. அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட், அவங்க எல்லா ஃபுல்லாவே girls-ம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பாட்டு பாடுவேன்ல. பட் நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது செய்வேன். என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. என்ன செஞ்சீங்க? நான் இப்ப அவங்க பக்கம். கம் ஆன் டெல் மீ. எல்லாரும் வாங்கி கொடுங்க ப்ரோ. அவங்களுக்கு கேரா பாத்துக்கிறது, அவங்கள மூட் அப்செட் பண்ணாம பாத்துக்கிறது, அப்படியா? இதெல்லாம் பெரிய விஷயம் தானே ப்ரோ. நான் போய் என் விஷயத்தெல்லாம் நான் சொன்னா பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கு மொத்த டேவே முடிஞ்சிரும். நல்லா பாத்துக்கறாரு, அதுதான் சொல்றாரு. நீங்க சிக்கா இருக்கிற டைம்ல பார்ட்னர் ஃபுல் கேர் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்காங்களா? நான்லாம் சிக்காயிட்டா எல்லாரும் என் காலை சுத்தி தான் உட்காந்துருப்பாங்க. அண்ணா, தம்பி, அவரு குடும்பமே எல்லாமே இங்கே தான் இருப்போம். நான் படுக்க போட்டு என்னை சுத்தி உட்காந்துருப்பாங்க. ஒண்ணுமே இருக்காது, ஒரு வாமிட்டா இருக்கும். நீங்க டயர்டா இருக்கிற டைம்ல உங்க பார்ட்னர் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்திருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. வாவ். நான் தான் சர்வ் பண்ணாரு சாப்பாடுல எல்லாம் பண்ணிருக்கேன். யார் போடுற காஃபி நல்லா இருக்கும்? அவரு அவ்வளோ சூப்பர், நான் தான் சூப்பரா போடுவேன். அவங்க தான் சூப்பரா போடுவாங்க. சூப்பர், வெரி குட். உண்மையிலே வந்து பார்க்கும்போது இதுல மேக்ஸிமம் ரோசஸ் வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க பசங்க வந்து இந்த எக்ஸ்பிரஸ் பண்றதுல வந்து கொஞ்சம் வின் கம்மி. பண்ணிருப்பாரு. என்னது? எக்ஸ்பிரஸ் இல்லனா வின் பண்ணிருப்பாரு. எக்ஸ்பிரஸ் இல்லனா வின் பண்ணுவாருங்க. அவரை பத்தி தெரியல உங்களுக்கு. எக்ஸ்பிரஸ் பாருங்க. இல்ல எக்ஸ்பிரஸ் பண்றோமா இல்ல இருக்குதாங்க தானே முதல்ல முக்கியம். ஓகே, ஸோ இந்த டாஸ்கோட எண்டில் யார்கிட்ட அதிக ரோசஸ் இருக்கோ அவங்க தான் இப்போ வந்து ஒரு லைவான முன்னாடியே எனக்கு தெரியும் அவங்க தான். அதனால தான் ரோஸை ஃபுல்லாக விட்டு கொடுத்தீங்க. சரி, நீங்கள் இப்போ ஒரு அழகிய ப்ரொபோசல் உங்களுடைய மனவாளனுக்காக இப்போ வித் நம்ம பேட்ரிஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் விட்னஸ் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்துருங்க. இது வந்து ஒரு எமோஷ்னல் ப்ரொபோசல். யூஸ்வலாக வந்து அவருக்கு நான் வந்து ஜாலியாகவே அவருக்கு ஐ லவ் யூ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபு. சும்மா அத்தான் அழகாக இருக்கீங்க, அத்தான் ஐ லவ் யூ சூப்பர், அந்த மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி ஆல்மோஸ்ட் அவர் பின்னாடியே சுற்றுற ஒரு கேரக்டர்னா. அதனால் அது அடிக்கடி அவர் பார்த்துட்டாரு. பட் திஸ் இஸ் சம்திங் பியாண்ட் தட். ரீசன்ட் டைமில் நான் ஒரு கமெண்ட் படித்து ஹர்ட் ஆகிட்டேன் ரொம்ப. என்னன்னா, அவனுக்கு முதுகெலும்பே கிடையாதா, உன் பின்னாடியே சுற்றுறான், அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அவருக்கு நெகட்டிவாக. வெளியில் நிற்கும் போது எங்கள் அண்ணா கிட்ட சொல்லி எனக்கு அழுகியாக வருது. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை இப்படி பேசுகிறாங்க. ஸ்க்ரீனில் பண்ணாதான் அப்போ அவர் ஹெல்ப் பண்ணதா அர்த்தமா? பின்னாடி வந்து என் பையனை பார்த்துக்கிறாருல, நீ போன அது ஒரு பெரிய விஷயம். நான் என்னுடைய பர்ச்சேஸ்க்காக நான் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு வாரம் இல்லைனா என் பையனை தங்க குட்டி மாதிரி பார்த்துக்கிறாரு. ஸோ நிறைய விஷயம் பண்ண வர மென்னை இப்படி கமெண்ட் போடுறவங்களே அவங்கள வெளியில் வர விட மாட்டேங்கிறாங்க. பின்னாடி சுற்றுறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறான்னு. ஸோ எப்போ பார்த்தாலும் நான் ஒரு விமன் டேக்கு வந்து இப்படி ஒரு அவார்ட் வாங்குற அளவுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கேன். நான் வந்து லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனி உருவாக்குறதா என்னோட லட்சியம். அதை வந்து அவர் எனக்கு பண்ணியிருக்காரு. ஸோ நாட் ஒன்லி லவ், அவருக்கு பியாண்ட் தட் என்னென்னா எப்படி வந்து அவர் என்னை இப்படி பார்த்துக்கிறாரு தெரியல. ஒரு பர்சன் கூட அவருக்கு ஈகோ கிடையாது. நான் வாங்கினா அவர் வாங்கின மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இப்போது சொல்கிறேன், அவர் வந்து பேக் சைடில் பியாண்ட் நிறைய ஒர்க் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அவங்க ஹர்ட் ஆனதில் ஆனால் எனக்கு ஹர்ட் ஆகுது. என்ன திட்டுங்க ப்ளீஸ், அவர் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் அத்தா, எனக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் கொடுத்ததுக்கு. எப்போவுமே நீங்கள் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கீங்க. என்னை ஒரு நாள் கூட என்ன வெறும் தேங்க்யூ சொன்னா மட்டும் பத்தாது, அன்பின் அடையாளமா ஒரு ஃபோர் ஹெட் கிஸ் கொடுங்க. பிகாஸ் ஐ ரியலி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, எனக்கு நான் தான் சொல்லணும் அத்தான் ப்ளீஸ், எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. எனக்கு நிறையா ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகான ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு நீ போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படி கூட அவங்க என்ன சொன்னதில்லை. அதாவது ஏன்ற ஒரு வார்த்தையை கெட்ட வார்த்தையாக பார்க்குற ஒருத்தர், சீப்போ அப்படி நான் கேட்டதே இல்லை. ஐ எம் ரியலி ரொம்ப பிளஸ், டச்வுட். கடவுளே, என் மாமியார் தான் காப்பாற்றின எனக்கு கடவுளாக இருந்து. என்னென்னா, இது வரைக்கும் ஒரு டச்வுட் நாங்கள் சண்டை போட்டதில்லை. 11 years ஆஃப் ஜேர்னியில் ஆர்கியூமெண்ட் சண்டையே எங்களுக்கு வந்ததில்லை. அவங்களுக்கு போட தெரியாது, என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நான் லைஃப் டைம் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணாங்கல்ல, நான் அவங்கள அம்மா மாதிரி இருந்து பார்த்துப்பேன். அப்படி தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நீ நெகட்டிவ் பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்காத. ஏன்னா அவங்க பண்ணுறது நீ எஃபெக்ட் ஆனால் தான் எனக்கு அஃபெக்ட் ஆகும். அவங்க என்னெல்லாம் பேசினாலும் அவங்களுக்கு கேர் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா நான் நோக்கி ஓடுறது வந்து உன்னோட ஹாப்பினஸும் உன்னோட அச்சீவ்மெண்ட்டும் சக்ஸஸாக இருக்கணுங்க, அதை பற்றி தான். ஸோ அதை அஃபெக்ட் பண்ணால் மட்டும் நீ ஒரி பண்ணு, ஓகேவா? அவங்க சொல்கிறத பார்த்து என்னை அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தலாம் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நீ சிரிச்சுனா நான் அதெல்லாம் மறந்துடுவேன். இப்போது நீங்கள் அவார்டு வாங்கினதுக்காகவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உமன்ஸ் டே கிஃப்டாக அவர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹெட் கிஸ்ஸை கொடுத்து அவருடைய அன்பை இங்கே பதிவு பண்ணுவாங்க. அத்தான் ப்ளீஸ் ப்ரொசீட்.